அருண் வர்றதால தானே என்ன போக வேணாம்னு சொல்றேன். ஆனா செல்வத்துக்காக நான் போய் தானே மீனா ஆகணும். இந்த பிரச்சனையில சீதாவோட வாழ்க்கையும் அடங்கி இருக்குங்க. நம்ம ஏதாவது முடிவெடுத்து அவ வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. அதாங்க நான் யோசிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதே மாதிரி செல்வம் வாழ்க்கையும் பாதிச்சிடக்கூடாதுல்ல. அவனுக்கு பாவம் பேச தெரியாது மீனா. அவன் சார்பா பேசுறதுக்கு என்ன கூப்பிடுறான், அது கரெக்ட் தானே? சொல்லுக்கா. எப்படி இருக்கு சீதா? இருக்குக்கா. நாளைக்கு வக்கீல் கிருஷ்ணாராம் ஆபீஸ்ல சமாதான பேச்சு நடக்குதா, அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் சொன்னாருக்கா, என்னையும் கூட வர சொல்லியிருக்காரு. உன்னை எதுக்கு வர சொன்னாரு? வர சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறேன்? நீ கேட்ட மாதிரி தான் நானும் அவர்கிட்ட கேட்டேன், நான் எதுக்கு வரணும்னு. அதுக்கு அவர் வந்து பாரு, அப்பதான் மாமா ஆளுங்கெல்லாம் எவ்வளவு மோசம்னு உனக்கு தெரியும்னு சொன்னாரு. மாமாவையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப கேவலமா பேசுறாருக்கா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குதான் நானும் அவர்கிட்ட நாளைக்கு அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவர் செல்வோடனுக்காக போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. சொந்தக்காரங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்துட்டாங்கிற பேச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. மாமா பண்றது ஒன்றும் தப்பு இல்லையேக்கா. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மாமா மேல எந்த தப்புமே இல்ல சீதா. அது எனக்கு தெரியும்க்கா. இவர் தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. என்ன பண்றது? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். நானும் நாளைக்கு வக்கீல் ஆஃபீஸ்க்கு வரேன். என்ன ஒண்ணு, அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கணும். இல்லைன்னா நானும் நீ தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். ஆமாக்கா. சரி, இந்த விஷயத்துல நீ எதுவும் அம்மா கிட்ட சொல்லாத. அவங்களுக்கே உடம்பு சரியில்லை. இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லக்கா, நான் எதுவும் சொல்ல. சரி சீதா, நாளைக்கு பார்க்கலாம். நீ எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா இரு. நான் வைக்கிறேன். சரிக்கா.